டே மார்னிங் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இட்லி வேகிற நேரத்தில் கார சட்னியும் அரைச்சாச்சு. அரைச்சிட்டு எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டேன். என்னோட சின்ன பொண்ணு குழந்தையா இருக்கும்போது ஒரு டைம் வந்து இட்லியும் இந்த கார சட்னியும் பண்ணி கொடுத்தேன். அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்து கிரையான்ஸ் சட்னி அரைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னால், அது என்னடி கிரையான்ஸ் சட்னி புதுசு அப்படின்னு கேட்டேன். நல்லா பேசலாம் ஆரம்பித்தேன். அந்த ஸ்டேஜில் அவள் வந்து கலரிங்லாம் பண்ணுவாள். அந்த கிரையான்ஸ்லேருந்து இந்த கலர் கிரையான்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த கிரையான்ஸ் சட்னி தான்மா, இந்த கலர் சட்னிமா அப்படின்னு சொன்னால், அப்புறம் தான் ஓஹோ இவள் கார சட்னியை தான் கிரையான்ஸ் சட்னின்னு சொல்கிறா அப்படின்னு தோணுச்சு எனக்கும். இப்போ வந்து இந்த சட்னி அரைக்கிறப்பலாம் எனக்கு அந்த கிரையான்ஸ் சட்னி ஞாபகம் தான் வரும். இட்லியும் சூப்பராக சாஃப்டாக புசு புசுன்னு வெந்தாச்சு. என்னோட பெரிய பொண்ணுக்கு வந்து அன்றைக்கி பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட்டு மார்ச் 28 அவள் வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு இருந்தா. அதனால் வாட்டர் பாட்டில் வந்து தண்ணிலாம் பிடிச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு இருந்தேன். அவங்க அப்பா வந்து யூனிஃபார்ம்லாம் அயர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவள் குளிச்சுட்டு வந்தோன்னே யூனிஃபார்ம் போடுறதுக்காக. எப்போவுமே இதெல்லாம் நாங்களே பண்ண மாட்டோம். பிள்ளைங்களே அவங்கவுங்க பண்ணிப்பாங்க. அவங்க 2 பேரோட யூனிஃபார்மை அவங்க அயர்ன் பண்ணிப்பாங்க. தண்ணிலாம் அவங்களே பிடிச்சி. அன்றைக்கி எக்ஸாம் அப்படின்றதுனால அவளுக்கு சின்ன சின்னதாக எங்களால் முடிஞ்சது என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அவள் குளிச்சுட்டு யூனிஃபார்ம்லாம் போட்டு வரதுக்குள்ள பிளேட்டில் வந்து ரெடியாக இட்லி எடுத்து வச்சிடலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இட்லிலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். எப்போவுமே ஸ்கூலுக்கு போகிற டைமில் சாப்பிட்றதுக்கு டிஃபன் கொடுத்தேன்னா அவள் சாப்பிட்றதுக்குள்ளே நான் டக்குன்னு தலையெல்லாம் வாரி விட்டுருவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் இட்லி வச்சு சட்னி வச்சு எடுத்துகிட்டு போய் டேபிளில் வச்சு அவள் சாப்பிட்டுட்டே இருக்க நேரத்தில் கடகடன் 2 ஜடையும் வாரி விட்டுட்டேன். இதெல்லாம் டெய்லி ரொட்டீனாக நடக்கிறது தான். காலையில் எழுந்துக்கிறது, பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது, பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறது, அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறது, இது எல்லாமே. இருந்தாலும் ஏன் இதை வந்து நான் ஒரு வீடியோவாக எடுத்தேன் அப்படின்னா, 10th படிக்கும் போது பப்ளிக் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் போகும்போது என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றது ஃபியூச்சரில் அவங்களுக்கு ஒரு மெமரிஸாக யூடியூப்பில் இருக்குமே அப்படின்றதுக்காக மட்டும்தான். அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் செஞ்சு அவளை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் கரெக்ட் டைமுக்கு விட்டுருந்தோம். லஞ்ச் வந்து நான் அதுக்கப்புறம் ரெடி பண்ணி 1:30க்கு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தேன். நம்மலாம் வந்து பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுதும் போது எக்ஸாம் முடிஞ்சோமா ஒரு 1 to 1:30க்கு நல்ல வெயிலில் வீட்டுக்கு வந்தோமா பயங்கர பசிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு நம்ம என்னெல்லாம் எழுதுறோம், எவ்வளோ மார்க்லாம் வரும்னு மார்க்லாம் போட்டு பார்ப்போம். அவள் சாப்பிட்டு முடிச்சதும் தலையும் வாரி முடிச்சாச்சு. நானும் ஹஸ்பண்டும் அவளுக்காக வந்து எக்ஸாம் போகிறாள் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக ப்ரேயர்லாம் பண்ணியிருந்தோம். ப்ரேயர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நாங்கள் ரெகுலராக சர்ச்சுக்கு போகிற அந்த பாஸ்டர் வீடும் சர்ச்லாம் அங்கே ஒரே இடத்துல தான் இருக்குது. அவங்கக்கிட்ட போய் வந்து பாப்பாக்காக ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே வந்து பாஸ்டர் அவங்களோட ஒய்ஃபு அவங்க அம்மா இருக்காங்க 3 பேரும். அவங்கக்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேருந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். அவங்களும் சூப்பராக ப்ரேயர் பண்ணிவிட்டு என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது எக்ஸாமில் அப்படின்ற மாதிரி நிறைய அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க. இவங்க ஸ்கூலில் வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்கம்மா. ஃபுல் டே ஸ்கூலு லஞ்ச் சாப்பிட்டு மறுபடியும் அடுத்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எங்களை வந்து ஃபுல் டே ஸ்கூலில் இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், சரின்னு பாய் சொல்லிவிட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிட்டு நல்லா எழுதுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி நானும் ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.